ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம், எக்ஸசைஸ் 5.2 பார்த்துட்டு இருந்தோமா. ஸோ அதில் 8th சம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் 9th சம்லேருந்து பார்க்கலாம். எக்ஸசைஸ் 5.2 சம் நம்பர் 9லேருந்து பார்க்கலாம். ஸோ 9th சம் கொஸ்டின் பாருங்கள். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் செக் வெதர் தே சாட்டிஸ்ஃபை த பித்தகரஸ் தியரம் அப்படின்னு சொல்லி தந்திருக்காங்க. ஸோ அவங்க ஒரு பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க. A வந்து 1, -4, B வந்து 2, -3, C வந்து 4, -7 தந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அவங்க பாயிண்ட்ஸு. ஸோ இவங்க தந்திருக்க இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் அது வந்து பித்தகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இதுதான் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஸோ இதில் நம்மளுக்கு இது ஏவா, இது பி, இது சியா, நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இங்கே ஏபிசின்னு தந்துருக்காங்க. நம்ம எப்படி எடுக்கணும் நம்மளுக்கு தெரியாதுல்ல. ஏபி ஒன்றா இங்கே ஏ எடுக்கலாம், பி எடுக்கலாம், இங்கே சி எடுக்கலாம். ஸோ நம்ம எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஆனால் கரெக்டாக தெரிஞ்சால் தான் நம்மளால் பித்தகரஸ் தியரம் போட முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இங்கே பாருங்கள், இந்த லைன் இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கா? ஓகேவா? பெர்பெண்டிகுலராக இருக்கனால என்ன பண்ணலான்னா ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். இது ரெண்டுக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஏபிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம், அப்புறம் பிசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறம் ஏசிக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். அப்படி கண்டுபிடிக்கும் போது நம்மளுக்கு பெர்பெண்டிகுலராக இருந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா வரும்? m1 × m2 = -1ன்னு ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சுமா. இது வந்து பெர்பெண்டிகுலருக்கு. ஸோ ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது எது வந்து இந்த ஃபார்முலாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஏபிசிடின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன் பாருங்கள். ஸ்லோப் ஆஃப் ஃபஸ்ட்டு ஏபி எடுத்துக்கிறேன். ஸ்லோப் ஆஃப் ஏபி. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்ன? y2 - y1 / x2 - x1. அப்போ ஏ என்னென்னா 1, -4, பி என்னென்னா 2, -3. இது வந்து x1 y1, இது வந்து x2, இது வந்து y2. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y2க்கு பதிலாக -3, இந்த மைனஸ்க்கு மைனஸ், y1க்கு பதிலாக -4 divided by x2 ஓட வேல்யூ என்ன? 2 minus x1 ஓட வேல்யூ 1. ஸோ -3 minus into minus plus 4 divided by 2 - 1 1 ஆயிரும் நம்மளுக்கு. ஓகேவா? ஸோ -3ல் 4 பேஜில் நம்மளுக்கு என்ன வரும்? 1 வருமா? ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி நம்மளுக்கு என்ன வருது? 1 வருது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கலாம். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி அதே மாதிரி ஃபார்முலானா y2 - y1 / x2 - x1. ஸோ பியோட பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, -3. சியோட பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, -7. இது வந்து x1, இது y1, இது x2, இது வந்து y2. ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y2க்கு பதிலாக -7 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே இருக்க மைனஸ்க்கு மைனஸ், y1க்கு பதிலாக -3 divided by x2 ஓட வேல்யூ என்ன? 4 minus x1 ஓட வேல்யூ 2. ஓகேவா? இப்போ -7 இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 divided by 4ல் 2 போயிடுச்சுன்னா 2. ஸோ 7ல் 2 போயிடுச்சு நம்மளுக்கு என்ன வரும்? -7ல் 3 போயிடுச்சுன்னா என்ன வரும்? -4/2ன்னு வரும். இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2. ஸோ இதில் என்னது? -2 வருது. இது என்னது? பிசியோட ஸ்லோப்பு. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் ஏசி ஃபார்முலா y2 - y1 / x2 - x1. ஸோ ஏவோட பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, -4. சியோட பாயிண்ட்ஸ் என்னென்னா 4, -7. ஓகேவா? ஸோ இது x1 y1, இது x2 y2. இப்போ y2ஓட வேல்யூ என்ன? -7 மைனஸ் y1ஓட வேல்யூ என்ன? -4 divided by x2ஓட வேல்யூ என்ன? நம்மளுக்கு 4. இந்த மைனஸ்க்கு மைனஸ், x1ஓட வேல்யூ 1. இப்போ -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை 4ல் 1 பேஜ் நம்மளுக்கு என்ன வரும்? 3. ஸோ இது என்னவா மாறும்? -7ல் 4 பேஜ் நம்மளுக்கு என்ன வரும்? -3 வரும். -3/3 வரும். ஸோ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது? -1 வருது. அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏசி என்ன? -1 வருது. ஸ்லோப் ஆஃப் ஏபி என்ன? 1. ஸோ இங்கே பாருங்கள், நான் எழுதுறது பாருங்கள். ஸ்லோப் ஆஃப் ஏபி இன்ட்டு ஸ்லோப் ஆஃப்
ஏசி இஸ் ஈக்குவல் டு -1 எழுதுறேன். இப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்கு 1. சரியா, ஸ்லோப் ஆஃப் ஏபி 1 இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் ஏசி என்னது -1 ஈக்குவல் டு 1 இன்ட்டு -1 -1. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இது என்ன ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியுது? m1 இன்ட்டு m2 இஸ் ஈக்குவல் டு -1. ஸ்லோப் ஆஃப் ஏபி வந்து m1, ஸ்லோப் ஆஃப் ஏசி வந்து m2. ஸோ m1 இன்ட்டு m2 இஸ் ஈக்குவல் டு -1 நம்மளுக்கு கிடைக்குதா? ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏ, இதுக்கு மீனிங் என்னென்னா ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏசி. சரியா, பர்பெண்டிகுலர் இந்த மாதிரி பர்பெண்டிகுலராக இருந்தால் தான் நம்ம இந்த ஃபார்முலாவே யூஸ் பண்ணுவோம். சரியா, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுங்கும் போது இது ஒரு பர்பெண்டிகுலராக இருக்கா, இந்த லைன் இதுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கா. ஸோ நம்ம பர்பெண்டிகுலர் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். m1 இன்ட்டு m2 இஸ் ஈக்குவல் டு -1 நம்மளுக்கு கிடச்சிச்சு. சரியா, இப்போ ஏபி எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஏபி. ஏபி இது வந்து சி. சரியா, ஏபி இஸ் பர்பெண்டிகுலர் டு சிஏ இஸ் பர்பெண்டிகுலர் டு ஏபி. இந்த லைன் வந்து இது ஏபிக்கு பர்பெண்டிகுலராக இருக்குது, நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? ஸோ இதுதான் ஏ, இது பி, இது சி. ஏவோட பாயிண்ட்ஸ் என்ன நம்மளுக்கு 1, -4. பியோட பாயிண்ட்ஸ் என்ன 2, -3. சியோட பாயிண்ட்ஸ் என்ன 4, -7. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இது பித்தாகரஸ் தியரத்தை சாட்டிஸ்ஃபை பண்ணதான் நம்ம செக் பண்ணணும். ஸோ அது எப்படி போடலான்னு பாருங்கள். அதுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஃபார்முலா என்ன? √(x2 - x1) the whole square plus y2 - y1 the whole square. ஸோ இங்கே ஏபிங்கிற பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். ஏங்கிற பாயிண்ட் என்னென்னா 1, -4. பிங்கிற பாயிண்ட் 2, -3. ஏங்கிறது என்ன 1, -4. பி வந்து 2, -3. ஓகேவா? ஸோ இது x1 y1, இது x2, இது வந்து y2. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னு பாருங்கள். x2க்கு பதிலாக 2 மைனஸ் x1க்கு பதிலாக 1 the whole square ப்ளஸ் y2க்கு பதிலாக -3, இந்த மைனஸ்க்கு மைனஸ், y1க்கு பதிலாக -4. இது வந்து ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? ஸோ √2ல் 1 பேஜ்னா 1 தான் வரும். 1 ஸ்கொயர் நம்மளுக்கு 1 தான். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது -3, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ √1 ப்ளஸ் 4ல் 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு 1 தானே வரும். ஸோ 1 ஸ்கொயர் இஸ் நத்திங் பட் 1. 1 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 1 தான் வரும். ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் 1 + 1 2. அப்போ என்ன ஆகும்? √2 ஆகும். அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு √2 நம்மளுக்கு வருதா? ஸோ இது வந்து டிஸ்டன்ஸு ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இங்கே போடுறோம் பாருங்கள். இது ஏ, இது பி, இது சி. ஸோ இந்த ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? √2 கிடச்சிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கலாம். ஏபி கண்டுபிடிச்சாச்சு, நெக்ஸ்ட் பிசி கண்டுபிடிக்கிறேன். டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி இதே ஃபார்முலா தான் வரும் நம்மளுக்கு. என்னது? x2 - x1 the whole square ப்ளஸ் y2 - y1 the whole squareன்னு வரும். ஓகேவா? இப்போது பியோட பாயிண்ட் என்னன்னு பாருங்கள். பி வந்து 2, -3. சியோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, -7. ஸோ இது x1, இது y1, இது x2, y2. ஸோ இந்த ஃபார்முலா கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம் பாருங்கள். x2ஓட வேல்யூ நம்மளுக்கு என்ன 4 மைனஸ் x1ஓட வேல்யூ 2 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ என்ன -7. இங்கே கொஷினில் இருக்க மைனஸ்க்கு மைனஸ். ஓகேவா? y1ஓட வேல்யூ -3. ஸோ நீங்கள் இந்த மைனஸ்லாம் போடும்போது கரெக்டாக ப்ராக்கெட் போட்டால் தான் உங்களுக்கு வரும். சரியா? நான் இந்த -3க்கு தனியாக ப்ராக்கெட் போட்டிருக்கேன், ஹோல் ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் போட்டிருக்கேன். இது ஃபுல்லாக தானே நம்மளுக்கு ஸ்கொயர் ஆகும். ஸோ y2 - y1 த ஹோல் ஸ்கொயர்னு போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போ √4ல் 2 போச்சுன்னா 2 த ஹோல் ஸ்கொயர், 4ல் 2 போச்சுன்னா 2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -7. இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸ் 3 த ஹோல் ஸ்கொயர். இப்போ √2 ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன ஆயிரும் 4 ப்ளஸ் 7ல் 3 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகும்? 7ல் 3 போயிடுச்சுன்னா அதே நம்மளுக்கு 4 தான் வரும், -4 வரும். -4 த ஹோல் ஸ்கொயர். அப்போ 4 ப்ளஸ்
-4 ஹோல் ஸ்கொயர் என்ன ஆயிரும்னா நம்மளுக்கு 16 ஆயிரும். 4 4 16 மைனஸ் ஸ்கொயர் பண்ணோம்னா ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது என்ன வருதுன்னா √20 வருது. அப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி நம்மளுக்கு என்ன, டிஸ்டன்ஸ் ஆஃப் பிசி இஸ் ஈக்குவல் டு √20. அப்போ இந்த பிக்கும் சிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன நம்மளுக்கு √20 வருதா, கண்டுபிடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏசி. இந்த ஏக்கும் சிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். சரி பாருங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏசி. ஸோ அதே ஃபார்முலா தான் எழுதிக்கோங்க. x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. ஸோ ஏவோட பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1, -4. சியோட பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4, -7. ரூட் ஆஃப் இது வந்து x1 y1, இது x2, இது வந்து y2. ஸோ இதில் x2ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் x1ஓட வேல்யூ 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -7. இங்கே இருக்க கொஷினில் இருக்க ஃபார்முலாவில் இருக்க மைனஸ்க்கு மைனஸ், y1ஓட வேல்யூ -4 சரியா, ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 4ல் 1 பேஷன் நம்மளுக்கு என்ன வரும், 3 ஸ்கொயர் வருமா, ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது -7 இருக்குது. இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 தான் ஹோல் ஸ்கொயர் ஆயிரும். ஸோ ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் 9 ப்ளஸ் -7ல் 4 பேஷன் நம்மளுக்கு என்ன வரும், 3 வருமா, -3 வரும். -3 தான் ஹோல் ஸ்கொயர். இப்போ ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 3 3s are 9. 3 ஸ்கொயர் வந்து நம்மளுக்கு 9, மைனஸை ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு ப்ளஸ் ஆயிரும். ஸோ ரூட் ஆஃப் 9 + 9 வருதா, இது எப்படி இல்லை ரூட் ஆஃப் 18. 9 + 9 நம்மளுக்கு 18, அப்போ ரூட் ஆஃப் 18 ஓகேவா. இது என்னது, டிஸ்டன்ஸ் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு √18 நம்மளுக்கு வருதா. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன, ஏக்கும் சிக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன நம்மளுக்கு √18. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏபி பிசி ஏசி நம்மளுக்கெல்லாம் கிடச்சிருச்சா. ஸோ இதை வச்சு நம்ம பித்தாகரஸ் தியரம் போடலாம். பித்தாகரஸ் தியரம்னு என்ன, ஹைபோட்டெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ் ஓகேவா. சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ் வரும் ஓகேவா. இதுதான் பித்தாகரஸ் தியரம். என்னது ஹைபோட்டெனியூஸ் ஸ்கொயர், ஹைபோட்டெனியூஸ்னால் நம்ம இதுதானே ஹைபோட்டெனியூஸ் ஸ்கொயர் ஹைபோட்டெனியூஸ்னு சொல்லுவோம். ஸோ இது ஹைபோட்டெனியூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் த அதர் 2 சைட்ஸ் சரியா. இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு ஈக்குவல் டு இது ரெண்டும் ஆட் பண்ணி ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும் ஓகேவா. அதுதான் பித்தாகரஸ் தியரம். எழுதுகிறேன் பாருங்கள், பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர். ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இதான ட்ரையாங்கிள். இது வந்து ஏ, இது பிசி. பிசி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர்னு எழுதியிருக்கேன் ஓகேவா. ஸோ இந்த பிசிக்கு வேல்யூ என்ன நம்மளுக்கு, பிசி என்னது, இது வந்து √2, இது √18, இது வந்து √20 ஓகேவா. ஸோ பிசியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா √20 த ஹோல் ஸ்கொயர் is equal to AB என்னன்னா √2 the whole square plus AC என்னன்னா √18 the whole square ஓகேவா. அப்போ √20 the whole squareனா இந்த ரூட்டும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் நம்மளுக்கு கேன்சல் ஆகி என்ன ஆயிரும், 20 ஆயிரும். ஈக்குவல் டு அதே மாதிரி தான் இந்த √2 the whole squareனா இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆகி நம்மளுக்கு 2 வந்துடும். ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரி தான் √18 whole squareனா இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகி நம்மளுக்கு 18 வந்துடும். அப்போ என்ன ஆகுது, 20 ஈக்குவல் டு 2 + 18 20 வந்துருச்சா. ஸோ பித்தாகரஸ் தியரம் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா. ஸோ அவங்க தந்திருக்கிறது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தான் ஓகேவா. இது சாட்டிஸ்ஃபை ஆனால அவங்க தந்திருக்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லியாச்சு ஓகேவா. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இது ஹென்ஸ் வெரிஃபைட்னு போட்டுக்கோங்க. ஸோ இதுலேயே ஒரு செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது. L of 0,5, M 9,2 and N 3,14 இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஹோம் ஒர்க்கு. ஸோ இது நீங்கள் தான் ஒர்க் அவுட் பண்ணணும். 9 + செகண்ட் சப்டிவிஷன் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம் பாருங்கள். இப்போ 10th சம் பாருங்கள். கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அ பேரலோலகிராம் தந்திருக்காங்க சரியா. அவங்க தந்திருக்க பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பேரலோலகிராமை ஃபார்ம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா.
ஸோ அது நம்ம எப்படி போடலான்னு பாருங்கள். இப்போது பேரலோகிராம்னா அது ஷேப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து டயக்னல். இங்கேருந்து இப்படி போகும், இங்கேருந்து நம்மளுக்கு இப்படி வரும். சரியா? டயக்னல். இது ஏ பி சி டி. இப்போது இங்கேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்கும். சரியா? அப்போ இந்த லைனுக்கு மிட் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் நம்மளுக்கு மிட் பாயிண்ட்டு. புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்படி ஒரு டயக்னல் நம்மளுக்கு வருதா? ஸோ இங்கேருந்து இங்கே எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கேருந்து இங்கே இருக்கும். ஸோ இந்த லைனுக்கு மிட் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இதுதான் மிட் பாயிண்ட்டு. சரியா? இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி, ஏக்கும் சிக்கும் நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம். இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சா இங்கே வருமா? இதுவும் இங்கே டிபிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாலும் இந்த இது கண்டுபிடிக்கிற மிட் பாயிண்ட்டும் இந்த ரெண்டுக்கும் கண்டுபிடிக்கிற மிட் பாயிண்ட்டும் சேமாக இருந்துச்சுன்னா இது பேரலோகிராமை ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ இந்த ஏசிக்கும் இந்த டிபிக்கும் சேம் மிட் பாயிண்ட் தானே வருது. ஓகேவா? டிஃப்ரெண்ட்டாக இது மிட் பாயிண்ட் இங்கே இது வருதா? வரல. இந்த ஏசிக்கும் இந்த பிடிக்கும் சேம் மிட் பாயிண்ட் தான் நம்மளுக்கு வருது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம்னா இது ரெண்டுக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாலும் இதுக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாலும் ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணதை நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்னதுன்னா சொல்யூஷன் பாருங்கள். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு, நீங்கள் ஒரே லைனில் எழுதுங்க, நான் அடோ லைன் கீழே அடுத்த லைனில் எழுதுகிறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி. ஓகேவா? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலானா x1 + x2 டிவைடட் பை 2 y1 + y2 டிவைடட் பை 2ன்னு சொல்லலாமா? ஸோ இதுதான் மிட் பாயிண்டோட ஃபார்முலா. நான் ஃபஸ்ட்டு ஏக்கும் சிக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன். அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி நீங்கள் சைட் பை சைடே நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடின்னு வச்சுக்கோங்க. ஸோ ஏங்கிற பாயிண்ட் நம்மளுக்கு என்ன? 2.5, 3.5. சிங்கிற பாயிண்ட் என்ன? 2.5, -2.5. ஸோ இது வந்து x1, இது y1, இது வந்து x2, இது வந்து y2. அதே மாதிரி இங்கே பாருங்கள். மிட் பாயிண்ட் ஆஃப் பிடிக்கு பியோட பாயிண்ட் என்ன நம்மளுக்கு? 10, -4. டியோட பாயிண்ட் என்ன? -5, 5. ஸோ இது x1, y1, இது x2, y2. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா கொண்டு போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு x1 + x2வா? x1 2.5 + 2.5 டிவைடட் பை 2, y1 என்ன? 3.5, y1 + y2வா? ஸோ இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ -2.5 டிவைடட் பை 2. ஓகேவா? ஈக்குவல் டு, இந்த ஈக்குவல் டுக்கு ஈக்குவல் டு இப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் பிடிக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இதில் x1 10, x2 வந்து -5 டிவைடட் பை 2, y1 வந்து -4, y2 வந்து +5 டிவைடட் பை 2. ஸோ 2.5 + 2.5 என்ன ஆயிரும்? 5/2 ஆயிரும். இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5 வரும். 5/2, 3.5லேருந்து 2.5 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும்? 3.5 - 2.5 பண்ணோம்னா நம்மளுக்கு 1 வருமா? ஸோ 1/2 இந்த இடத்துல ஈக்குவல் டு, அதே மாதிரி 10ல் 5 போயிடுச்சுன்னா 5/2 வருதா? 5ல் 4 போயிடுச்சுன்னா 1 டிவைடட் பை 2. ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டும் நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்கா? ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாலும் இந்த பிடிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு என்னவா இருக்குது? சேமாக தான் வந்திருக்கு. ஸோ அந்த ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். இதனோட மிட் பாயிண்ட்டு இங்கே கரெக்டாக இந்த இடத்துல தான் நம்மளுக்கு மீட் பண்ணுது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரெண்டுக்குமே மிட் பாயிண்ட். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லலாம்? the given points form a parallelogram சொல்லிக்கலாம். the given points form a parallelogram. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த சம்மு. நெக்ஸ்ட் 11th சம் பார்க்கலாம் பாருங்க. 11th சம் பாருங்க. ஸோ 11th சம் கொஸ்டின் என்னென்னா, இஃப் த பாயிண்ட்ஸ் A 2, 2, B -2, 3
சி வந்து 1, -3 and D வந்து x, y ஃபார்ம் அ parallelogram. Then find the value of x and y. இது வந்து ஒரு parallelogram ஃபார்ம் பண்ணுதாமா. அது அப்போது அப்படி ஃபார்ம் பண்ணிச்சுன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ parallelogram எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இது ஏ பி சி டின்னு வச்சுக்கலாமா? ஸோ இதுக்கு நம்ம நேம் வச்சாச்சு. ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2, பி என்னென்னா -2, -3, சி என்னென்னா 1, -3, டி என்னென்னா எக்ஸ், ஒய். ஸோ இதான் அவங்க தந்திருக்க பாயிண்ட்ஸு. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் சம்மில் போட்ட மாதிரியே தான் இங்கேருந்து ஏசிக்கு ஒரு டயக்னல் போகுது. ஸோ இதனோட மிட் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குமா மிட் பாயிண்ட்டு. அதே மாதிரி டியிலிருந்து பிக்கு ஒரு லைன் வருது நம்மளுக்கு, ஒரு டயக்னல் இப்படி போகுது. ஸோ இதனோட மிட் பாயிண்ட்டு நம்மளுக்கு இங்கே தானே இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஏசிக்கும் பிடிக்கும் நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சி ரெண்டும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா நம்ம பேரலோகிராம் அப்படின்னு சொல்லியிருக்கேனா. ஸோ கொஸ்டினில் அவங்களே பேரலோகிராம்னு தந்துட்டாங்க. அப்போ என்னவா தான் இருக்கும், ஏசி இஸ் ஈக்குவல் டு பிடியாக தான் இருக்கும். சரியா? மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடியாக தான் இருக்கும். ஓகேவா? அவங்க பேரலோகிராம் சொன்னனால. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போடுறோம் பாருங்கள். இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னன்னு பாருங்கள். மிட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. சரியா? இதுதான் மிட் பாயிண்டோட ஃபார்முலா. ஸோ மிட் பாயிண்ட் ஆஃப் ஏசி இஸ் ஈக்குவல் டு மிட் பாயிண்ட் ஆஃப் பிடி எடுத்தாச்சு. என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களே ஃபார்மை பேரலோகிராம் தந்துட்டாங்க. இது பேரலோகிராம் ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லிட்டு. சரியா? அதனால நம்ம இப்படி எடுத்தாச்சு. சரி, நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகேவா? ஏங்கிற பாயிண்ட் என்ன நம்மளுக்கு, ஏன்னா 2, சிங்கிற பாயிண்ட் என்ன 1, -3. இது x1 y1 x2 y2. ஓகேவா? ஸோ இப்போ இது சப்ஸ்டியூட் பண்ணால் x1 + x2 divided by 2வா? ஃபார்முலா என்ன, x1 + x2 divided by 2. ஸோ x1 என்னென்னா 2 ப்ளஸ் இது x2 என்னென்னா 1 divided by 2, நெக்ஸ்ட் என்ன y1 + y2 divided by 2வா? y1 என்ன 2 minus y3 3 -3. ஸோ 2 - 3 divided by 2 ஈக்குவல் டு, அதே மாதிரி பிடிக்கு பியோட பாயிண்ட் என்ன -2, -3. டியோட பாயிண்ட் என்ன நம்மளுக்கு x, y. ஸோ இது x1, இது வந்து y1, இது x2, இது வந்து y2. அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ண x1 + x2. x1 என்ன -2 ப்ளஸ் x2 என்ன x டிவைடட் பை 2, y1 என்ன -3 ப்ளஸ் y2 என்ன நம்மளுக்கு y டிவைடட் பை 2. ஓகேவா? ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 + 1 3/2 ஆயிருங்க. 2 - 3 நம்மளுக்கு என்ன ஆயிரும், -1/2 ஈக்குவல் டு, இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கோங்க. 2 + x டிவைடட் பை 2, -3 + y டிவைடட் பை 2ன்னு வருமா நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு வருது. ஸோ நம்ம இதை என்ன சொல்லுவோம், இது வந்து x, இது y, இது x, இது yன்னு சொல்லுவோமா. ஸோ எக்ஸை எக்ஸ் கூட ஈக்குவேட் பண்ணுங்கள், ஒய்யை ஒய் கூட ஈக்குவேட் பண்ணுங்கள். ஓகேவா? இது என்னது, எக்ஸு, இது ஒய், இதுவும் எக்ஸு ஒய்யா. ஸோ இந்த எக்ஸை இது கூட ஈக்குவேட் பண்ணுறேன், இது கூட ஈக்குவேட் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகும், 3/2 ஈக்குவல் டு, இங்கே என்ன இருக்குது, -2 + x/2. அதே மாதிரி y பண்ணும்போது -1/2 ஈக்குவல் டு -3 + y/2. ஓகேவா? ஸோ இங்கே பின்னாடி எழுதிக்கோங்க. அது -3/2 + 3/2 ஈக்குவல் டு -2 + x/2. இங்கே y என்ன ஈக்குவேட் பண்ணால் -1/2 ஈக்குவல் டு -3 + y/2. ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாமா. இது இங்கே போயிடும், இது இந்த சைட் போயிடும். அப்போ 3 2s are 6 வந்துடும். ஈக்குவல் டு 2 இன்ட்டு இந்த 2 இங்கே போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆயிருமா. இப்போ 2 இன்ட்டு இங்கே என்ன இருக்குது, -2 + x. இப்போ 6 இஸ் ஈக்குவல் டு, இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 2s are 4, -4 வந்துடும். 2 × x + 2xன்னு ஆயிருமா. ஸோ 6 இந்த -4 இன்சைட் வந்துச்சுன்னா +4 ஆயிரும். ஈக்குவல் டு 2xன்னு இருக்குது. அப்போ 2x இஸ் ஈக்குவல் டு 6 + 4 10ன்னு ஆயிரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு 10/2, x இஸ் ஈக்குவல் டு 5. ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு, என்னது 5. 10 2 கேன்சல் பண்ணால் 1 2s are 2, 5 2s are 10. ஓகேவா? ஸோ x இஸ் ஈக்குவல் டு 5.
அதே மாதிரி இது ஈக்குவேட் பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இந்த 2 இங்கே போயிடும், இது இங்கே போயிடுமா. அப்போ 1 × 2 நம்மளுக்கு என்ன ஆயிரும், 2 -2 ஆயிரும். சரியா, மைனஸ் இருக்கிறால் -1 × 2 2 ஈக்குவல் டு இங்கே டிவிஷனில் இருக்க 2 இன்சைட் போனால் மல்டிப்ளிகேஷன் மாறிடும். அப்போ 2 × இங்கே என்ன இருக்குது -3 + y. இப்போ -2 இஸ் ஈக்குவல் டு இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6 -6 ப்ளஸ் 2 × y 2y. ஓகேவா, இப்போ -2 இந்த -6 ஈக்குவல் டு இன்சைட் வந்துச்சுன்னா +6 மாறிடும், ஈக்குவல் டு 2yன்னு இருக்கும். ஸோ 6ல் 2 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், 4 வரும். 4 இஸ் ஈக்குவல் டு 2y. இப்போ 2y இஸ் ஈக்குவல் டு 4, y இஸ் ஈக்குவல் டு 4/2, y இஸ் ஈக்குவல் டு இதையும் கேன்சல் பண்ணி இது 1 டைம்ஸ் இது 2 டைம்ஸ். அப்போ y இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ எக்ஸோட வேல்யூ 5, ஒய்யோட வேல்யூ வந்து 2. ஸோ இது உங்களோட ஃபைனல் ஆன்சர். கொஸ்டினில் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எக்ஸோட வேல்யூ ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சிச்சு ஓவரா. ஸோ இதோட உங்களோட 11th சம் ஓவர். நெக்ஸ்ட் 12th சம் பார்க்கலாம். இப்போ 12th சம் பாருங்கள். 12th சம் கொஸ்டின் என்னென்னா, லெட் ஏ 3, -4, பி வந்து 9, -4, சி 5, -7 and D 7, -7. Show that the ABCD is a trapezium சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து ட்ரபீசியம் ஃபார்ம் பண்ணுமான்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ ட்ரபீசியம்னா எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், இதுதான் ட்ரபீசியம். ஓகேவா, ஸோ இப்போ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரலாக இருக்கா, இந்த லைனும் இதுவும் நம்மளுக்கு பேரலாக இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த லைன் பேரலாக இருக்குது. ஆனால் இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரலன்னு நம்ம சொல்ல முடியாது. சரியா, இது வந்து நான் பேரலல் லைன்ஸு, இது வந்து பேரலாக இருக்குது. ஓகேவா, இப்போ இது வந்து ஏ பி சி டி. ஓகேவா, ஏ பாயிண்ட் என்ன 3, -4, பி என்ன 9, -4, சிங்கிறது என்ன 5, -7, டி என்ன 7, -7. சரியா, ஸோ இதுதான் பாயிண்ட்ஸ் நான் எழுதியிருக்கேன், பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ட்ரபீசியமானு கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ட்ரபீசியம் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே ஒரு விஷயம் தெரியும், பேரலல்னு தெரியும். ஓகேவா, ஸோ இந்த 2 லைன் நம்ம பேரலல்னு ப்ரூஃப் பண்ணணும். இது ரெண்டும் பேரலாக இருந்துச்சுன்னா இது ட்ரபீசியம் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, இது வந்து நான் பேரலல் லைன்ஸ். ஓகேவா, ஸோ நம்ம ஸ்லோப் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏபி, ஸ்லோப் ஆஃப் பிசி, ஸ்லோப் ஆஃப் சிடி, ஸ்லோப் ஆஃப் ஏடி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோப் ஃபார்முலானா y2 - y1 / x2 - x1. ஓகேவா, அப்போ ஏவோட இது என்ன 3, -4, பியோட பாயிண்ட் என்ன 9, -4. ஓகேவா, ஸோ இது என்ன வரும் x1 y1, இது வந்து x2, இது வந்து y2. சப்ஸ்டியூட் பண்ணால் y2க்கு பதிலாக -4 -y1க்கு பதிலாக -4 டிவைடட் பை x2க்கு பதிலாக 9 -3. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா -4 இருக்குது, இங்கே -× ப்ளஸ் ஆயிருமா. ஸோ -4 + 4 நம்மளுக்கு என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி நம்மளுக்கு என்ன 0ன்னு ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்லோப் ஆஃப் பிசி கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப் ஆஃப் பிசினா பிங்கிற பாயிண்ட் என்ன 9, -4, சி வந்து 5, -7, சி வந்து 5, -7. ஸோ இது x1 y1, இது x2 y2. ஸோ ஃபார்முலா என்னன்னா y2 - y1 டிவைடட் பை x2 - x1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், ஃபஸ்ட்டு y2 இருக்கா, இப்போ -7 -4, ஃபார்முலா இருக்க மைனஸ் y1 வேல்யூ -4 டிவைடட் பை x2 என்னென்னா 5 -9. ஸோ -7 -× +4 டிவைடட் பை 9ல் 5 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் 4 வரும், -4 வரும். அப்போ இது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா 7ல் 4 போயிடுச்சுன்னா -3 ஆகும். கீழே வந்து -4 இருக்கும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் பண்ணால் 3/4 நம்மளுக்கு வரும். ஓகேவா, ஸோ அதே மாதிரி ஸ்லோப் ஆஃப் சிடி கண்டுபிடிக்கலாம். ஸோ சிடிங்கிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, -7, 7, -7. ஸோ இது x1 y1, இது x2 y2. ஸோ நான் டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். y2 - y1, y2 வந்து -7,
இங்கே ஃபார்முலாவில் இருக்க மைனஸ்க்கு மைனஸ் y1ஓட வேல்யூ -7 ஓகேவா டிவைடட் பை x2 மைனஸ் x1 x2 என்னென்னா 7 மைனஸ் 5 ஸோ இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7/5 ஸோ நியூமரேட்டரில் மைனஸ் ஆயிடுச்சுன்னா 0/anything நமக்கு 0 தான் வரும் ஸோ இந்த இடத்துல 0 தான் வரும் அப்போ ஸ்லோப் ஆஃப் சிடி வந்து நம்மளுக்கு 0 நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்லோப் ஆஃப் ஏடி ஓகேவா ஏவோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, -4 டியோட பாயிண்ட்டு 7, -7 ஸோ இது x1 y1 இது வந்து x2 இது வந்து y2ன்னு வச்சுக்கோங்க இதுவும் நான் டேரெக்டாகவே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் y2 என்னென்னா -7 மைனஸ் இது x1 இது y1 இது x2 இது வந்து y2 -7 மைனஸ் இங்கே y1ஓட வேல்யூ -4 டிவைடட் பை x2ஓட வேல்யூ 7 மைனஸ் x1ஓட வேல்யூ 3 ஸோ -7 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 டிவைடட் பை கீழே என்ன வரும் 4 வந்துடும் ஓகேவா ஸோ -7ல் 4 போயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும் -3/4 வந்துடுமா அப்போ என்னோடய ஆன்சர் என்னன்னு பாருங்கள் ஸ்லோப் ஆஃப் ஏடி வந்து -3/4ன்னு வருது இப்போ பாருங்கள் ஸ்லோப் ஆஃப் ஏபிக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 0 வருது அதே மாதிரி சிடிக்கு ஸ்லோப் ஆஃப் சிடியும் நம்மளுக்கு என்ன தான் வருது 0 தான் வருது அப்போ ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் சிடின்னு சொல்லிக்கலாமா ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு 0 இஸ் ஈக்குவல் டு 0 தான் வருது ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா இப்போ பாருங்கள் இந்த ட்ரபீசியத்துக்கு ஏபிக்கு நான் ஸ்லோப் கண்டுபிடிச்சும் போது இதுவும் 0 தான் வந்துச்சு சிடிக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சும் போது நம்மளுக்கு இதுவும் 0 வந்துச்சு ஸோ நம்ம எப்போ 2 பாயிண்ட்டு பேரலாக இருக்குன்னு சொல்லுவோம்னா ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கணும் சரியா ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அது பேரலன்னு சொல்லுவோம் இப்போ ஒரு லைன் பேரலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஃபார்முலா என்ன படித்தோம் m1 இஸ் ஈக்குவல் டு m2ன்னு படித்தோமா ஸோ அதே மாதிரி தான் ஸ்லோப் ஆஃப் ஏபி 0 அதே மாதிரி சிடி 0 ஓகேவா ஸோ இப்படி இருக்கும்போது வந்து இது வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ட்ரபீசியத்தை ஃபார்ம் பண்ணணும்னு நம்ம சொல்லலாம் ஸோ த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அ ட்ரபீசியம்னு நம்ம போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் இந்த கொஸ்டின் இதோட உங்களோட 12th கொஸ்டின் முடிஞ்சுது நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பார்க்கலாம் 13th கொஸ்டின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் ஓகேவா தேங்க்யூ